Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து உங்களுக்காக வான்கோழி மசாலா. இது நீங்க கிரேவியாவும் சாப்பிடலாம், செமி கிரேவியாவும் வச்சுக்கலாம். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வான்கோழி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு 300 கிராம் வான்கோழி இருக்குது. நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பீசஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கறியை குக்கரில் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நார்மல் கோழியோட வான்கோழி வேகிறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ ஒரு 2-3 விசில் அதிகமாகவே விடுங்க. நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறமா தான் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. நார்மலாக கோழிக்கு 3 விசில் விட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 5 விசில் விடுங்க. கறி வேகிற வரைக்கும் கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 2 தேங்காய் பத்தையை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 1/4 கப் தேங்காய். தேங்காய் கூட ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, 2 to 3 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, 6-7 முந்திரி. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். வான்கோழி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூடு. கோழியோட இது சூடு. ஸோ நல்லெண்ணெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பாதி அன்னாச்சிப்பூ, 1 இன்ச் பட்டை. இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. ஜீரகமும் சோம்பும் நல்லா பொரியணும். 10 மிளகு, ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே எல்லாமே 1 by 1 போட்டுக்கணும். ஒரு நிமிஷம் போல் எல்லாமே எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சின்னதாக 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெந்ததும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதுலேயே அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கறி வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் போல்.
நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பாருங்கள் நடுவில் வந்து அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம வேக வச்ச கறியையும் இதில் மீதி தண்ணியையும் இதில் இருந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு இந்த தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வேணால் வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட வந்து இதிலேயே வந்து சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். இதில் நம்ம ஃபஸ்ட்டே வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸும் நல்ல அந்த க்ரீமி டெக்ஸ்டரும் வந்து கொடுக்கும். நம்ம வந்து முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் சைடில் வந்து எண்ணெய் வந்து பிரியணும். அப்போ தான் அந்த வந்து குழம்பு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வந்து இந்த குழம்பு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தியோடு சாப்பிட்றதால கொஞ்சம் மசாலா மாதிரி கொஞ்சமாக கெட்டியாக தான் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சியில் வந்து குழம்பு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூளும் சோம்பு தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். லாஸ்ட்டாக இது சேர்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்து இந்த குழம்பு கூட கலந்து விட்டால் போதும். லாஸ்ட்டாக நம்ம இது கிரேவியில் வந்து சேர்க்கும்போது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டா நம்மளோட வான்கோழி மசாலா ரெடி. இந்த வான்கோழி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு கீ ரைஸோட நம்ம வெறும் சாப்பாடோட எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.